ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஒரு ஆப்ஷன் ஆட் இன்புட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த ஆட் இன்புட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருவோம். நிறைய இருக்குது, இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயமாக பார்த்துட்டு வரோம். இதில் டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா இன்பில்டாக இத்தனை டைட்டில் ஸ்டைல்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இத்தனை டைட்டில் ஸ்டைல்ஸில் நீங்கள் என்ன ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டைல் தான் ஆட் பண்ணணுங்கிறது கிடையாது. எத்தனை ஸ்டைல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஸ்டைல் எந்த டைம் வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல அதை வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரலாங்கிறதையும் காமிச்சிறேன். எனக்கு நான் இந்த ஸ்டைல் தேவைப்படுது. ஸோ இதை நான் என்ன செய்கிறேன்னா செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அதனுடைய எடிட்டர் விண்டோவுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஹெட்லைன் ஒன்று இருக்குது, இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதில் ஹெட்லைனில் என்ன வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் வந்து என்னோடய நேம் வரணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ என்னுடைய நேமை கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சேனல் நேம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு என்னென்னா அந்த எடிட் பண்ணது வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வியூ பார்க்கணும் எல்லாமே இங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இது எனக்கு இந்த ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இடத்துல எனக்கு இந்த இடத்துல நேம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ என்னென்னா கீழே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் 1 2 3 4 அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவில் அந்த டைட்டில் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ வியூ ஆகிட்டு இருக்கிறத நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோவில் அது வந்துருச்சு. ஸோ 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம். ஸோ 4 ஆப்ஷன் வந்து அதில் கொண்டு வந்திருக்கலாம். ஒரு வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 4 ஆப்ஷனை வந்து நம்ம அதில் கொண்டு வர முடியும். ஸோ அதில் 4யுமே ஒரே இதாக கொண்டு வர்றதில்ல, நம்ம அடுத்தடுத்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வர்றதுனா கொண்டு வரலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஒரு டைட்டிலை நான் கொண்டு வந்துட்டேன், ஃபஸ்ட்டில் கொண்டு வந்தேன். ஸோ நான் ப்ளே பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன செய்கிறேன்னா ஆட் இன்புட்டில் போய் இன்னொரு டைட்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுப்போம். ஸோ என்னென்னா ஸ்க்ரோலிங் போகிறது மாதிரி ஏதாவது பார்த்துக்குறோம். ஸோ ஸ்க்ரோல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஸ்க்ரோலை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரோலில் நான் ஏதாவது ஒரு ஸ்க்ரோல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்க்ரோல் தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்க்ரோலை வந்து நான் எடுத்துக்கிறேன், ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் சில டெக்ஸ்ட் எனக்கு என்னென்ன டெக்ஸ்ட்டெல்லாம் தேவையோ அதெல்லாம் டைப் பண்ணுறேன். ஆல்ரெடி கொஞ்சம் அதில் வந்து சேம்பிள் டெக்ஸ்ட் இருக்குது, நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து எப்படி வியூ ஆகும் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கோங்க. இதை ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இதை நான் என்ன செய்கிறேன்னா நம்பர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வீடியோவில் வந்துடுது. ஸோ இப்போ இதை 1ல் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு நேமும் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஸோ நேம் வேணும் அப்படின்னா அதை நம்பர் 2ன்னு கொடுத்திங்கன்னா 2மே வியூ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் ஓடிக்கிட்டு இருக்கும், அதுக்கு மேலே வந்து இது வியூ ஆகிட்டுருக்கும். ஸோ நம்பர் 1 வந்து கீழே, 2 மேலே, 3 வந்து அதுக்கு மேலே, 4ங்கிறது லாஸ்ட் ஃபைனலாக மேலே. ஸோ ஒவ்வொரு லேயர் பை லேயராக நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன செய்கிறேன், கீழே ஓடிக்கிட்டு இருக்கிறத 4 அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா மேலேயும் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், இதை 2 அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ கிளிக் பண்ணது 2க்கு போயிடும், ஆல்ரெடி 2ல் இருந்தது வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு 4 ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் மாற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும்னா காமிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் நடத்துகிறதா வச்சுக்கோங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு ஸ்கோர்ஸ் ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்கோர்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்கோர்ஸை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஸ்கோர்ஸ் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸல் ஃபைலில் நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். எக்ஸல் அப்படிங்கிற ஒரு எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நல்லா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபின்னு ஒரு 2 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதில் 16 13 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது, ஸ்கோர் அப்படிங்கிற நேமில் வந்து அந்த எக்ஸல் ஃபைல் இருக்குது. இப்போ அந்த எக்ஸல் ஃபைலை நான் இங்கே எப்படி கொண்டு வர்றது, என்னோடய vMix ப்ரோவில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் ஆட் இன்புட்டுக்கு போங்க. ஒன்ஸ் அகெயின் இதில் டைட்டில் போங்க, இதில் ஸ்கோர் போர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த கிரிக்கெட் ஸ்கோர் காமிக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இங்கே உங்களுக்கு வியூ தெரியும், ஹோம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஹோம், இன்னொன்று அவே அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஹோம் ஒன்று,
அவே ஒன்று அப்படின்னு டைட்டிலில் இருக்குது. ஸோ ஹோமை வந்து நான் இந்தியா அப்படின்னு மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா, அதாவது ஏங்கிற ஸ்கோரில் இருந்ததை ஃபுல்லாக இந்தியா, பிங்கிற ஸ்கோரில் இருந்தது ஃபுல்லாக ஆஸ்திரேலியான்னு வச்சுக்குவோம். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு AUS அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே மாறிடுச்சு. ஸோ இங்கே ஸ்கோரை கொண்டு வரணும். இந்த ஸ்கோரை கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேட்டா சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டேட்டா சோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த எக்ஸல் ஃபைலை மேனேஜ் கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்னா, மேனேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸல், ஜாசன் ஃபைலு, RSS ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைலு, XML ஃபைல் இது எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு எக்ஸல் ஃபைலை உள்ளே கொண்டு வர்றோம். ஸோ எக்ஸல்னு செலக்ட் பண்ணுறோம், அந்த ஃபைலை ப்ரௌஸ் பண்ணுறோம். ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நான் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸ்கோர் அப்படிங்கிற ஃபைல், இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடுது. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, யூஸ் ஃபஸ்ட் ரோ நவ் அஸ் காலம் நேம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபஸ்ட் ரோமை வந்து காலம் நேமாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். கொடுத்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுறீங்க அப்படின்னா, இது அவ்வளோதான். இந்த எக்ஸல் ஃபைலில் இருந்த கண்டென்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, நல்லா தெரியும், இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன செஞ்சிடறோம், அதோட க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கோரை கிளிக் பண்ணி, இந்த ஹோம் ஸ்கோர் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாங்கிறதுக்குள்ளதுக்கு ஸ்கோர். இதில் டேட்டா சோர்ஸ் போங்க. இங்கே போயிட்டு டேட்டா சோர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எக்ஸல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதில் சீட் 1 தான் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம். காலம் வந்து இது A அப்படிங்கிற காலத்தில் உள்ளது தான் நமக்கு இங்கே வரணும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரிவியூலே காமிச்சிரும். அதில் 16 இருக்குது, அது காமிச்சிருச்சு. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 16ங்கிறது வந்துருச்சு. இப்போ அவே ஸ்கோர் அதை செலக்ட் பண்ணுறீங்க. அதில் டேட்டா சோர்ஸ் போகிறீங்க. அதே மாதிரி எக்ஸலுங்கிறத செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் போயிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அதுக்கு உள்ள காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதனுடைய வேல்யூ வந்துருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும், டிஸ்பிளே அங்கே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவுக்கு கொண்டு போக போகிறோம். ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்க வீடியோவுக்கு கொண்டு போக போகிறோம். அதை கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, இதில் ஏதாவது ஒரு கீ 1 2 3 4 இதில் எதை ஆல்ரெடி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் எது இருக்கணும்னு விருப்பப்படுறோமோ அதில் இருக்கிற நம்பரை வந்து இதில் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை இந்த ஸ்க்ரோலிங் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த ஸ்க்ரோலிங் ஓடிக்கிட்டு இருக்கிறது நம்பர் 1ல் ஓடிக்கிட்டுருக்கு. நான் அப்போ இந்த ஸ்கோரையும் 1ல் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரோலிங் போயிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா, இது இந்த ஸ்கோர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா வேறு நம்பரில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 4 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸ்கோர் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஸ்கோர் 16 13 இருக்குது. ஸோ இது எப்படி இப்போ ஒர்க் பண்ணுறது, அப்டேட் எப்படி லைவில் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸல் ஃபைலை இன்னொருத்தர் ஒர்க் பண்ணலாம். நம்ம நெட்வொர்க்கிங் மெத்தடில் நீங்கள் இன்னொருத்தர் ஒர்க் பண்ணலாம். அவர் அந்த ஸ்கோரை அப்டேட் பண்ண இங்கே உங்களோட வீடியோவில் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ 16 13 இருக்குது. நான் இந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். 16ங்கிறதுக்கு பதிலாக ஒரு 250 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்தியாவோட ஸ்கோர் வந்து 215 கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண அடுத்த நிமிஷம் என்னோடய வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் வந்து லைவ் ஸ்கோரை வந்து உங்கள் வீடியோ ஸ்ட்ரீமிங் கொடுக்குறதுக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா அதிலே தெரியும், ஸ்கோர் போர்டுன்னு பார்த்திங்கன்னா அதிலே ஒரு 6-7 டிஃபால்ட்டு ஸ்கோர்ஸ் இருக்கும். அது போக டைமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுடைய வீடியோவில் வந்து ஏதாவது டைம் வந்து மேலே ஓடிட்டுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு நீங்கள் அந்த இதையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவில் வந்து டைம் வந்து டிஸ்பிளேயில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. இது நான் சொல்லியிருக்கிறது டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஸ்கோர் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜிடி ஸ்கோர் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீம் வைஸாக வச்சு ஒவ்வொருத்தரோட ஸ்கோர் என்ன அந்த மாதிரிலாம் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ அதை எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியாவோடதை கொண்டு வரலாம். இப்போ ஒருத்தர் உங்களுடைய லிங்க்லேருந்து ஒருத்தர் ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னா அந்த கமெண்ட்டை உடனே வந்து உங்கள் வீடியோ கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ இந்த டைட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சோசியல் மீடியாவுக்குள்ளதை எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டைமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டில்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைட்டில்ஸ் இருக்குது. நீங்கள் என்னென்ன டைட்டில்ஸ் தேவையோ
எல்லாமே அனிமேட்டடாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டைட்டிலில் இருக்கிறது. இதை எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்க முடியும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லோகோவை நமக்கு ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பண்ணியிருக்கோம், லோகோவை நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த லோகோ நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லோகோவை ஆட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன்னா, அதில் போகிறீங்க, ஆட் இன்புட் அப்படின்னு போகிறீங்க. அது இமேஜாக இருந்ததுன்னா உங்களோட லோகோ இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவாக இருந்துச்சுன்னா வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜாகவே நான் லோகோ வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னோடய இமேஜை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரௌஸ் பண்ணி எனக்கு லோகோ எங்கே இருக்கோ அந்த லோகோவை நான் எடுத்துகிட்டு வரேன். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணனால இங்கே ரீசன்ட் ஃபைல்ஸில் இருக்குது. ஸோ நான் அந்த லோகோ கிளிக் பண்ணுறேன். லோகோ கிளிக் பண்ணது என்னோடய லோகோ வந்துருச்சு. ஸோ இந்த லோகோவை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இது வந்து பிஎன்ஜி ஃபைலாக இருக்குது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக லோகோ மட்டும் போக பேலன்ஸ் இருக்கிற இடம்லாம். ஸோ உங்களோட லோகோ வந்து மேக்ஸிமம் வந்து பிஎன்ஜியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் லோகோ மட்டும் வரும், பேலன்ஸ் இடம் ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு இப்படி வரக்கூடாது. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கொடுத்து அதில் வச்சு நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணதுமே இந்த லெஃப்ட் சைட் விண்டோவில் வந்து அது வியூ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதனுடைய எடிட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் இதை வந்து பொசிஷன் எல்லாம் மாற்றலாம். இந்த பொசிஷன் ஆல்ரெடி லேட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இதில் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பொசிஷனுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதிலே ஜூமில் எக்ஸ், ஒய், அப்புறம் பேன் எக்ஸ், பேன் ஒய் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். கிராப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, ஜூம் அப்படிங்கிறதுல போய்ட்டு நான் இதை ரெடியூஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதே வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், ஜூம் எக்ஸு, ஜூம் ஒய் எந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதனுடைய என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெச்சிங் மாடலே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் வந்து ஜூம் ரெடியூஸ் பண்ணணுன்னா மேலே இருக்கிற டாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இது ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அதனுடைய வியூ வந்து வர ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்கள் இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் மட்டும் கூடும், இல்லைனா ஒய் மட்டும் கூடும், அந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல வீடியோ வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஓவராலாக இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு எந்த பொசிஷனுக்கு வேணுமோ அதை நீங்கள் இதை யூஸ் பண்ணி எக்ஸ்ஒயை யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸ்ஒயை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பொசிஷனுக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போகலாம். ரொட்டேட்டை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். நீங்கள் இந்த பொசிஷன் வந்து இதை யூஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இன்னொரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. இந்த ப்ரிவியூ விண்டோவில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி டைரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் விட்டிங்கனாலும் நிற்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, இப்போ கொண்டு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1 அல்லது 2 அதை எதை கிளிக் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய விண்டோவில் வந்து அது ப்ரிவியூ வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வந்து இப்போ 1 2 3 4 பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை மாற்றுறதுக்காக பண்ணுவோம். அதில் போய் லோகோ பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக நம்மள்கிட்ட இருக்கும். இந்த பெர்மனெண்ட்டாக லோகோ இருக்கிறத போயிட்டு நான் வந்து 1 2 3 4 வச்சிட்டேன்னா என்னால் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் பண்ணுறது குறைஞ்சிருமே. லோகோ வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிறத போய் அதில் வச்சா நல்லா இருக்காதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 2 3 4 வைக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ரன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி அந்த வீடியோவோட ப்ராப்பர்ட்டியில் போங்க. அதில் மல்டி வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மல்டி வியூங்கிற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வியூஸ் வந்து அடிஷ்னலாக இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்துடும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா லோகோ அப்படிங்கிற ஃபைல் இருக்குது. ஸோ லோகோவை தான் நம்ம அங்கே கொண்டு வர போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணதும் இந்த வீடியோக்குள்ளே அந்த லோகோ வந்துடும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ ரன் ஆகும்போதெல்லாம் லோகோ கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இப்போ நீங்கள் ஒன்றை எடுத்து விட்டுட்டிங்கன்னாலும் இந்த லோகோ வந்து இதில் கிளிக் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வியூவில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அந்த வீடியோவோட ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தோணும்னா, இதே மாதிரி தான் சார் எனக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்கோர்ஸும் எனக்கு அப்படி வந்துருச்சுன்னா மற்ற விஷயங்களை நேம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் வியூ பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ எடுத்துட்டோம் நம்ம இந்த ஸ்கோரை நம்ம எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு அதில் மல்டி வியூவில் 10 வியூஸ் வரைக்கும் வைக்கலாம். அதில் ஸ்கோரை வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை கொண்டு வந்து வச்சிட்றேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்போல்லாம் ரன் ஆகுமோ அப்போல்லாம் ஸ்கோர் வந்துடுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மற்ற இந்த 4 ஆப்ஷன்ஸும் வேறு விஷயங்கள் டைட்டிலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய vMixல் ஒரு வீடியோவை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து
ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் செட். இந்த விர்ச்சுவல் செட்டை வந்து எப்படி நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கண்டினியூவாக